ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குவாரண்டைன் குக்கிங்கில் எபிசோட் நம்பர் 2 எல்லா பேரும் சிந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வெண்ணிலா ஃப்ளேவர்டு பட்டர் பிஸ்கட் அது எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு தேவையான ஐட்டம் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். கடல மாவு, இந்த ஸ்பூனுக்கு பேர் டேபிள் ஸ்பூன் சொல்லுவாங்க, இது டீஸ்பூன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேபிள் ஸ்பூனுக்கு இந்த கடல மாவு 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ரவை எடுத்து வச்சுருக்கோம், ரவை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் மைதா எடுத்து வச்சுருக்கோம் 125 கிராம்ஸ், பவுடர்ட் சுகர் 100 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் இந்த காட்டிற்கு இந்த டீஸ்பூனில் 1 ஸ்பூன் போடணும் பேக்கிங் பவுடர். வெனிலா எசன்ஸ் அதே மாதிரி தான் 1 ஸ்பூன் போடணும். அதுக்கப்புறம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பட்டர் அண்ட் கீ, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டும் ஈக்குவல் ஹாஃப், அதாவது 50-50 ml ரெண்டுமே எடுத்துருக்கோம். இதுதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. இப்போ இந்த பேஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த பட்டர் அண்ட் கீ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் போட போகிறோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் இந்த பேஷனில் போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ரெண்டும் பீட் பண்ண இது ஒரு அப்படியே ஒன்றா சேர்ந்த கலவை மாதிரி ஆகும், ஒரு மாதிரி லைட்டாக ஃபோமியாக வரும். அது வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். எங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, அதனால் மேனுவலாக நாங்கள் பீட் பண்ணிகிட்ருக்கோம். பீட் பண்ணுறது உங்களுக்கு நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் 2x காட்டுறேன், அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா பொறுமையாக பீட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வெண்ணிலா கேக் போட்டிருப்போம், அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க மேலே கார்டு கொடுக்குறேன், அந்த கார்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெண்ணிலா கேக்கோட வீடியோ வரும். அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓவன் இல்லாத, எக் இல்லாத ஒரு அழகான வெண்ணிலா கேக் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் எபிசோட் 1 பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பவுடர்ட் சுகர் இதில் ஆட் பண்ணுறோம். 100 கிராம்ஸ் ஆஃப் பவுடர்ட் சுகர், அதையும் சேர்த்து இதில் பீட் பண்ணி வைக்கணும். ஸோ இது பீட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் சைடில் என்ன பண்ணோம், இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுக்கணும், அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் இந்த 3 பவுடரை ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைதா, இதை இதில் போடுறோம். அப்புறம் இந்த கடலை மாவு எடுத்துருக்கோம், அது 2 டேபிள் ஸ்பூன், அதையும் போடணும். அப்புறம் ரவை எடுத்துருக்கோம், ரவை 2 டேபிள் ஸ்பூன். இதை இதிலே ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட்னு. ஆனால் அப்படி போட்டு பண்ணக்கூடாது, இதுதான் ப்ரொசீஜர். இதை 3த்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம இங்கே கலந்து வச்சுருக்கோம் இந்த கீ பட்டர் மிக்ஸ் இதில் போடணும். ஸோ இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை இதில் போட்டு பீட் பண்ணணும். ஸோ இப்போ பேக்கிங் பவுடரும் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ இந்த 3 பவுடர் கலந்துருக்கோம். ஸோ இப்போ எசன்ஸ் கலக்க போகிறோம். எசன்ஸ் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறோன்றதை லிங்க்கில் கொடுக்குறேன். இதுவும் 1 டீஸ்பூன் அளவு அதில் புழிஞ்சு எடுக்கணும். ஸோ எசன்ஸ் கலந்தாச்சு. ஸோ இப்போ இந்த கலந்து வச்சுருக்க அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரே அடியாக எல்லாம் போட்டுறக்கூடாது, அப்போ தான் ஈவன் மிக்சிங் கிடைக்கும். ஈவன் மிக்சிங்காண்டி நம்ம அந்த கலந்து வச்சுருக்க அந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொல்யூஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஈவனாக மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அந்த பரோட்டா மாவு, இந்த சப்பாத்தி மாவு பிசையும் போது அதில் வரும் ஒரு பதம், அது மாதிரி வரும். அதாவது இது மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணாலே அந்த மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். ஆனால் உங்களுக்கு சேராத பட்சத்தில் அப்படி இருந்தது, உங்களுக்கு ஒட்டவே மாட்டேங்குது இந்த மாவு அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் இதுக்கு அடுத்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு தட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த தட்டு எல்லோரும் வீட்லேயும் இருக்கிறது தான். உங்கள் வீட்டில் இட்லி கொப்பரை இருந்தாலும் சரி, இது மாதிரி தட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இதுக்கு தேவையான பொருள் ஒரு கடாய் இருக்கணும், அப்புறம் இது மாதிரி ஒரு தட்டு இருக்கணும். இப்போ இந்த தட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நெய்யை இந்த தட்டில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பிஸ்கட் வைக்க போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் அப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த பிஸ்கட்டை உருட்டி வைக்க போகிறோம். அதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு கடாய் இருந்தால் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் தான் நம்ம பேக்கிங் பண்ண போகிறோம். இந்த கடாயில் இங்கே மேலே ஒரு வெண்ட் இருக்குது. இந்த வெண்ட்டை நம்ம இதை வச்சு லாக் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன பேப்பரை வச்சு நம்ம இந்த ஓட்டையை இது பண்ணியிருக்கோம், மறைச்சிருக்கோம். ஏன்னா ஹீட் வெளியே போகக்கூடாது.
அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் லிட்டு, அப்போ தான் வந்து உள்ளே வேகிறது தெரியும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கேக் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை தலைகீழ போட்டிருப்போம் ஹீட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பிளேட்டை வந்து தலைகீழ போட்டு இதுக்கு மேலே நம்ம எந்த தட்டில் பேக் பண்ண போகிறோமோ அந்த தட்டை வைக்கணும். ஸோ இதுதான் பேக்கிங்குள்ள ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சு அந்த 25 நிமிஷத்தில் இன்னும் ஒரு 7 நிமிஷம் பாக்கி இருக்குது. வச்சதுலேருந்து இந்த எல்லா மாவுமே நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பெருசாக வந்திருக்கு இந்த பட்டர் பிஸ்கட்லாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஏரே போக விடாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உள்ள அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து இந்த ஃபார்ம் ஆனது ஒன்று சைடில் வடியும், இல்லை அதுக்கு மேலேயே வடிஞ்சு விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுக்கடுத்து எடுத்துகிட்டு இது நீங்கள் ஒரு 1/2 hour தூக்கி வெளியே வச்சிங்க அப்படின்னா அது கூல் ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ மக்களே, நம்ம வந்து வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பட்டர் பிஸ்கட் நல்லா வெந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேட்டில் ஒரு குத்தி அதை வந்து தலைகீழ திருப்பி போடணும். அப்படி திருப்பி போட்டிங்கன்னா அது நல்ல ப்ரௌனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நல்ல ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அதோட கீழ் போர்ஷன் டக்கு பேக் ஆகிரும். மேல் போர்ஷன் வந்து பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 25 மினிட்ஸ்க்கு மேலே ஆகியும் அது அதே ஸ்டேட்டஸில் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து வைங்க. அது மாதிரி வச்சுட்டு 2 சைடு திருப்பி பாருங்கள். நல்ல முறுமுறுன்னு கனமாக ஆனதுக்கப்புறம் அந்த பட்டர் பிஸ்கட்டில் நீங்கள் பண்ணதில் ஏதாவது ஒரு பட்டர் பிஸ்கட்டை எடுத்து அதை 2 பாதியாக உடைங்க. நீங்கள் அதை உடச்சி பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பட்டர் பிஸ்கட் வெந்திருக்கா இல்லை வேகலையா அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் இப்போ உடைக்கிறத உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் காட்டியிருக்கேன். நல்ல பொறுன்னு வந்திருக்கு. அண்ட் இது நல்லாயிருக்கு சாப்பிடவும். ஸோ நீங்கள் இந்த டிஷ்ஷை மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி வந்துச்சு, நீங்கள் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்களா, சக்ஸஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குனீங்கன்னா இதுக்கடுத்து நாங்கள் போட போகிற அந்த குக்கிங் சீரீஸில் வர அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K7 மீடியா.